இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து போலீஸோட அராஜகம் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை பற்றி நானே பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. பட் நேற்று டி நகரில் ஒரு இன்சிடெண்ட் அது என்னை இவ்வளோ வேகமாக இந்த வீடியோ பதிவு பண்ண வச்சுருக்கு. மது அருந்திட்டு வந்த 2 காவல் அதிகாரிகள், என்ன வேணால் இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அந்த யூனிஃபார்ம் போட்டால் போலீஸ் தான், அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த யூனிஃபார்மில் வந்த 2 பேர் மது அருந்திட்டு ஒரு ஆட்டோ டிரைவரோடு நடந்த வாக்குவாதத்தில் அவரோட வேஷ்டியை உருவி அவரை ஜெட்டியோடு நிற்க வச்சு தகாத வார்த்தையில் அவரை அசிங்கமாக பேசி திட்டி அடித்து அதை கேட்க வந்த அவரோட குடும்பத்தினர், அவரோட 2 பெண்கள், ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களையும் அடித்து, சாதாரண அவரோட ஒரு பொண்ணு அவங்களையும் அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. இது கேட்கவே எவ்வளோ ஒரு வயலேஷனான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் நடக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே இவ்வளோ பெரிய ஒரு வைலண்ட்டான பிஹேவியரை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸில் ரூல் நம்பர் 22ல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது டியூட்டியில் இருக்க ஒரு எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த ஒரு இன்டாக்சிஃபிகேஷனான லிக்விட், ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் எதுவுமே கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக போலீஸ் டிசிப்ளின்காக தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859ல் செக்ஷன் 7ல் இந்த மாதிரி டியூட்டியில் இருக்க டைமில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு சைட்டேஷன்ஸும் இருக்குது. டிகே பாசு விஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கேஸில் நிறைய கேசஸ் இருக்குது. அதில் இந்த கேஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் ஆல்கஹால் கேன் நாட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல்டு பவர். மது அருந்திட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட அந்த போலீஸ் அதிகாரிங்கிற பவரை எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீ மது அருந்திருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிஃபார்ம் போட்டுட்டு மது அருந்த போகிறதே ரொம்ப தப்பு. ஒரு வேளை உன் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னா கூட நீ யூனிஃபார்மை போட்டுட்டு மது அருந்த போயிருக்கக்கூடாது. சரி, நீ யூனிஃபார்ம் போட்டு மது அருந்த போகிற அப்படின்னா நீ வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நீ போலீஸுங்கிற அதிகாரத்தை நீ மது அருந்திட்ட அப்படின்னாலே உனக்கு போலீஸுங்கிற அந்த அதிகாரம் கிடையாது. யூனிஃபார்ம் போட்டு அருந்தக்கூடாது, அருந்திட்டா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீயும் ஒரு சாதாரண மக்கள் மாதிரி தான். அப்படி தான் கேஸ் லா சொல்லுது. லீகலாக அதுதான். இப்போது லீகலி இது நேற்று நடந்தது ரொம்ப பெரிய தப்பு. லீகலை பாதுகாக்க வேண்டிய போலீஸே இவ்வளோ பெரிய இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சட்டம் நீ மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லலை. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டிசிப்ளின் இஸ் நான் நெகோஷியபிள்னு சொல்லுது. நீ டியூட்டியில் இருக்கும்போது உன்னோட கடமையை தவறுறது எந்த விதத்துலேயுமே அதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லுது. இப்போது இது லீகலாக ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பப்ளிக்கில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இப்போது இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் இது ஒரு பெரிய கொஷின் மார்க். இங்கே தமிழ்நாட்டில் நேற்றே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் போலீஸ் நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. போலீஸஸ் எல்லாமே என்கொயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட்டை கூட வாங்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதி கொடுங்க, என்னென்னு விசாரிச்சுட்டு. தே ஆர் ஹேவிங் அ ப்ராப்பர் ஃபுட்டேஜ். அங்கே சுற்றி நிற்கிற பீப்புளோட ஒப்பீனியன் இருக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்தேன், அடித்தாங்கன்னு. சுற்றி இருக்க பப்ளிக்கு சரி ஓகே, நீ விசாரி, பட் நீ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வாங்க, அக்னாலேஜ் பண்ண, அடி வாங்கினவங்க ஓகே. அவங்க நைட்டு இது நடந்தவங்க நைட்டு தூங்கும் போது அவங்க மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அவங்க அப்பாவை வேஷ்டியை உருவி ஜட்டியோடு ஒரு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த அப்பாவுக்கு, அந்த குடும்பத்தில் அந்த நைட்டு தூங்கும் போது அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து அவரோட மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும்? அப்பாவை அப்படி பார்த்தா அந்த பொம்பளை பசங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நைட்டு தூக்கம் வந்திருக்குமா? நீங்கள் அதை ஃபுல்லாக அன்றைக்கே சால்வ் பண்ணணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நியாயமான ஆக்ஷன் எடுப்போங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாவது ஓரளவுக்கு அது பெருசாக காயத்தை ஆற்றாது, ஆனால் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை
வந்திருக்கும். உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு அந்த பொண்ணு வந்து ஒரு பப்ளிக்காக நியூஸ் சேனலில் வந்து சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது. இன்சிடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. யாரோ 2 போலீஸ் ஆஃபீஸர் குடிச்சிட்டு போய் இதை பண்ணால் அதுக்கு கூட டிஎம்கே சொல்வீங்களான்னெல்லாம் யாராவது கேட்க முடியுமா? கேட்பாங்க. அந்த மாதிரி முட்டாள்கள்லாம் இருக்காங்க. டிஎம்கேல ஃபுல்லாக முட்டாள்கள் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வளோ தைரியமாக ஒரு பப்ளிக் பிளேஸில் மது அருந்திட்டு இது பண்ணுறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆளும் கட்சி. நீங்கள் எவ்வளவோ 41 லாக்அப் டெத் மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ லாக்அப் டெத் மறைஞ்சு அதில் ஏதோ ஒரு 2 தான் வந்து பேரோட வெளியில் வந்தது. மீதி எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது வந்து லாக்அப் டெத்து, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உரிய ஆக்ஷன் எடுத்திருந்தா ஓகே, இந்த ரூலிங் பார்ட்டி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும். இது இந்த 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 5 இயர்ஸ் பீரியடில் என்னவா இருந்திருக்குன்னா, தப்பு பண்ணுறவங்க எல்லாம் போலீஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்களும் போலீஸும் வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. இங்கே போலீஸ்க்கு வந்து பயப்படுறது யாருன்னா தப்பு பண்ணுறவங்க கிடையாது இந்த டிஎம்கே பீரியடில். ஏன்னா தப்பு பண்ணுறவங்க பாதி பேர், முக்கால்வாசி பேர் இந்த ரூலிங் பார்ட்டிலேருந்து பண்ணுறவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கிடையாது. இந்த டிஎம்கேயோட பீரியடில் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கிடையாது. பப்ளிக் தான் வந்து போலீஸ்க்கு பயப்படுறவங்க. ஏன்னா நம்ம எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது பாருங்கள், நம்ம எதிர்த்தே பேசிடக்கூடாது, நம்மளை வந்து அப்படியே தட்டி வைக்கணும், அடக்கி வைக்கணும். அதனால் வந்து அவங்களோட அந்த ஆளுமை எல்லாமே வந்து சாதாரண பப்ளிக் கிட்ட தான் வந்து அவங்களால இந்த 5 வருஷம் காட்ட முடிஞ்சதே தவிர தப்பு பண்ணுறவங்க கிட்ட காட்ட முடிஞ்சுதான்னா இல்லை. அவங்க யூனிஃபார்ம் இருக்காது அடுத்த நாள் அவங்க வந்து அங்கே காமிச்சாங்கன்னா. ஸோ இந்த மாதிரியான ரொம்பவே மனசாட்சி இல்லாமல் ஈரத்தெல்லாம் அப்படியே மொத்தமாக காய வச்சுட்டு தான் வந்து இந்த 5 வருஷத்தில் முக்கால்வாசியான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு சில நல்ல போலீஸஸ் தெரியும், நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க தெரியும். ஒரு 2 பேர் வந்து இருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்து இந்த ஆட்சிக்கு அடிமையாக போன போலீஸ் தான் இருக்காங்க. அங்கே அடிமையாக போயிட்டு நம்ம எதுவும் அவங்களுக்கு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல, அதனால் நம்மளை வந்து அப்படியே பயப்படுத்தி தட்டி வச்சு இதுதான் இந்த 5 வருஷம் நடந்துட்டு இருந்திருக்கு இங்கே தமிழ்நாட்டில். அதில் ஒன்று தான் இது. அதில் ஒரு இன்சிடெண்ட் தான் இது. இது வந்து நம்ம வந்து புதுசு கிடையாது. எவ்வளவோ பண்ணியிருக்காங்க போலீஸ். இதை விட மோசமாலாம் இந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று. அவ்வளோதான். இந்த மாதிரி நடந்துக்கிட்ட இந்த 2 போலீஸ் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும், ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எடுப்பாங்களா? பெரிய கொஷின் மார்க். இவருக்கு வந்து விஜய் வந்து எல்லோரும் நான் உங்கள் அண்ணன்னு சொன்னால் நான் உங்கள் அண்ணன் அப்படின்னு காமெடி பண்ணிவிட்டு விஜய் என்ன பண்ணுறாரோ அதையே பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. இத்தனை நாள் அப்பாவாக இருந்தார். விஜய் அண்ணன் சொன்னதும் அண்ணன் ஆகிட்டார். விஜய் தம்பின்னு சொன்னால் தம்பி ஆகிடுவார். விஜய் பையன் சொன்னால் இவர் பையன் ஆகிடுவார் எல்லாருக்கும். விஜய் பேரன் சொன்னால் இவர் பேரன் ஆகிடுவார் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு தன் வயசுக்கு எப்படி நம்ம வந்து அண்ணாவாக இருக்க முடியும்? அங்கே வந்து அந்த கூட்டத்தில் 20 வயசு பெண்களும் இருப்பாங்க, 30 வயசு பெண்களும் இருப்பாங்க, 50 வயசு பெண்களும் இருப்பாங்க. ஆனால் நீ பொதுவாக விஜய் சொல்கிறாருங்கிறதுக்காக நீ வந்து எல்லாருக்கும் வந்து அவர் அண்ணனா நீயும் அண்ணன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ரொம்பவே திங்கிங் கெப்பாசிட்டியவே இழந்து தான் நம்ம முதலமைச்சர் இருக்கார். கூட்டத்தில் கூட சில முட்டாள் கூட்டம் இருக்குல்ல, அது என்ன சொல்லி தருதோ யோசிக்காமல் சூப்பர்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஒப்பிச்சு நம்மளை வந்து அடிமுட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க இவங்கெல்லாம். நம்மளை அடிமுட்டாள்னு நினச்சிட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும் உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் இரும்பு கரம் கொண்டு காப்பேன்னு சொன்னார்ல, இப்போ எங்கே போச்சு அந்த இரும்பு கரம்? நேற்று ஒரு பொண்ணை போலீஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை சேர்த்து அடிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவருக்கு அடுத்து வருவோம், 2 பெண்கள் மேலே யூனிஃபார்மில் இருந்த 2 போலீஸ் அதிகாரி குடிச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவோ நடந்துச்சு, அப்போவும் வரல. சரி, இந்த இன்சிடெண்ட் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முன்னாடி நடந்திருக்கு. ஓகேவா? இவ்வளோ முன்னாடி நடந்திருக்கு, கொஞ்சம் பீரியட் முன்னாடி தான் நடந்திருக்கு. இதுக்காவது உங்கள் இரும்பு கரம் வந்திருக்கணும். எங்கே? ஏன் வரல? அதெல்லாம் வராது. அதுவே வந்து துரு பிடிச்ச ஒரு இரும்பு, ரஸ்டட் அயான். அது எப்போயோ அது துரு பிடிச்சிடுச்சு.
அதனால் வந்து அதெல்லாம் வந்து வரும் காப்பாற்றோன்னா நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் வராது, ஒன்றும் காப்பாற்றாது. தப்பு வேணால் பண்ணும், துரு பிடிச்சதில்ல எவ்வளோ பாய்சனஸ் அதே அளவுக்கு பெண்களுக்கு ஆபத்து தரும் நிறையா. கஞ்சா ட்ரக்ஸ் வந்து அதிகமான மூலியமாக மற்றவங்கள வச்சு பெண்களுக்கு ஆபத்து வர வைக்கும். அப்புறம் வந்து எல்லா இடத்துல வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி அது மூலியமாக வந்து பெண்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும். வந்து மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கூட நம்ம பார்த்தோம் தாம்பரமில் ஒரு பொண்ணை வந்து சுடிதார் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு டிஎம்கேக்காரங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று பார்க்க முடிஞ்சது. அந்த ஹார்பர் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் டிவிகே கேண்டிடேட். அவரோட அண்ணா பொண்ணை வந்து போனப்போ அராஜகமாக 2 பெண்கள் போகிறப்ப வந்து நீ மிரட்டி பேசி டிஎம்கேக்காரங்க பண்ண முடியுது. ஸோ இதில் எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? நீ இவ்வளோ பண்ணிவிட்டு நீ கொடுக்குற ஒரு மிக்சி கிரைண்டர் மிக்சி கிரைண்டருக்காக வந்து பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே நம்பி ஓட்டு போடுவோன்னு நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ முட்டாளாக நினச்சிட்ருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டு பெண்களை. அவர் நினைக்கிற மாதிரி முட்டாளுன்னு தயவு செஞ்சு நிரூபிச்சிடாதீங்க. அவர் நம்மளை முட்டாளாக கூட நினைக்கல, அவர் நம்மளை அடிமுட்டாளாக நினச்சிருக்காரு. அவர் கிடையாது, அவரும் அவரோட கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை ரொம்ப அடிமுட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மிக்சிக்கோ இந்த கிரைண்டரோ நம்ம வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் சம்பாரித்து வாங்கலாம். இந்த 8000 ரூபாய் நம்ம வந்து சேஃபாக வெளியில் போக முடிஞ்சு ஒரு எங்கேயுமே வந்து பிரைப் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல், ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிறவங்க இல்லாமல், மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இல்லாமல் இருக்க சொசைட்டியில் இந்த 8000 ரூபாவை நம்ம ஈஸியாக போய் கௌரவமாக சம்பாதிக்க முடியும். அதனால் இவங்க கொடுக்குற இந்த 8000 ரூபாய் எச்ச கூப்பனுக்காக தயவு செஞ்சு ஓட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. கொடுக்குற 1000 ரூபாய் எச்ச காசுக்காக தயவு செஞ்சு போய் உங்கள் மானத்தை, கௌரவத்தை, பாதுகாப்பை அடகு வைக்காதீங்க. தயவு செஞ்சு ஏப்ரல் 23 நல்லா யோசித்து முடிவெடுங்க. இவ்வளோ தப்பு நடக்குது உங்கள் கண்ணு முன்னாடி. எந்த கடவுளோ நீங்கள் கும்பிடுற கடவுளோ இந்த யூனிவர்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்குது. தயவு செஞ்சு இனிமேல் அது புரிஞ்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. 23 தான் நமக்கு இருக்க கடைசி சான்ஸு. தயவு செஞ்சு யோசித்து ஓட் பண்ணுங்கள். திரும்ப திமுகவுக்கு ஓட் பண்ணாதீங்க. ஒரு ஓட் திமுகவுக்கு உங்கள்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட சேர்த்து உங்களோட குடும்பத்தையும் அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதே ஆட்டோமேன் 5 வருஷம் முன்னாடி இவருக்கு ஓட்டு போட்டவராக இருக்கலாம். அதை பற்றி யோசிச்சாங்களா? கிடையவே கிடையாது. அதுதான் இந்த கும்பல். யோசிக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ஈரமே இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய தவறுகளை கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடியது தான் இந்த முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து வரவங்க, அவங்களோட சுற்றி இருக்கவங்க, அங்கே இருக்க மந்திரிகள், அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே அப்படியே பழகிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல், மனசில் ஈரமே இல்லாமல், பெண்ணுன்னு பார்க்காம, குழந்தைன்னு பார்க்காம, வயசானவங்கன்னு பார்க்காம அந்த மாதிரி தான் வந்து அவங்க பழகிட்டாங்க. இது வந்து நம்ம பண்ண தப்பு. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஓட் பண்ணி வந்தது. பட் பரவாயில்ல, இந்த தடவையாவது அந்த தப்பை பண்ணாமல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு தப்புக்கு 5 வருஷம் சூடு அனுபவிச்சிட்டோம். தயவு செஞ்சு இனிமேல் யோசித்து பார்த்து ஓட் பண்ணுங்கள். 23ஆம் தேதி ரொம்பவே யோசித்து ஓட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உதயசூரியனுக்கு உங்கள் ஓட்டு போட்டுடாதீங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் சீமான் பற்றியும் பார்க்க போகிறோம். சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரியான சில அவங்களெல்லாம் வந்து என்ன வார்த்தை சொல்லி சொல்கிறதுன்னு தெரில, சொல்லுவோம் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எச்சையாக மாறிப்போன ஊடகங்கள் பற்றியும், இந்த சீமான், சாட்டை துரைமுருகன் அவங்களோட உண்மை முகம், யாருக்கு ஜால்ரா தட்டிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.